பிரதேசத்தில் நடந்த 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எப்படி வாழ்வா சாவா போராட்டமாக இருந்ததோ அதே நிலைதான் மற்றொரு மாநிலத்தின் முதல்வருக்கும் இருந்தது. அவர்தான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நவம்பர் 13 அன்று நடத்தப்பட்டது. தனக்கும் கட்சிக்கும் எதிராக இருந்த அத்தனை அதிருப்திகளையும் விமர்சனங்களையும் கடந்து 6 தொகுதிகளிலும் வென்று மீண்டும் ஒரு முறை தன் மவுசை நிரூபித்து காட்டியிருக்கிறார் மம்தா பானர்ஜி. இடைத்தேர்தல் நடந்த அந்த 6 தொகுதிகள் சீத்தை, மதரிஹட், நைஹாட்டி, ஹரோவா, மேதினிப்பூர், தல்டாங்கரா. இதில் சீத்தை தொகுதி பட்டியலின தனி தொகுதி மற்றும் மதாரிஹட் பழங்குடியின தனி தொகுதி. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸை வென்றிருந்தது. மதாரிஹட் தொகுதியில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. இந்த 6 தொகுதியின் எம்எல்ஏக்களும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்றதால் இந்த தொகுதிகள் காலியானது. இதில் தன்வசம் இருந்த 5 தொகுதிகளை தக்க வைத்திருக்கும் அதே நேரம் 2016, 2021 என்று 2 தேர்தல்களிலும் மதாரிஹட் தொகுதியில் வென்றிருந்த பாஜகவையும் இம்முறை வீழ்த்தி இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். குறிப்பாக சீத்தை, நைஹாட்டி, ஹரோவா என்று 3 தொகுதிகளிலும் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தக்க வைத்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். பல மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்ததோ அதே போல்தான் மேற்கு வங்க முடிவுகளும் எதிர்க்கட்சியான பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. காரணம், ஆளும் திரிணாமுல் காங்கிரசின் மீதும் முதல்வர் மம்தா பானர்ஜி மீதும் இருந்த அதிருப்தியை மீறி அவர் அடைந்திருக்கும் வெற்றி. 2011ஆம் ஆண்டு மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வென்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது திரிணாமுல் காங்கிரஸ். மம்தா பானர்ஜி முதல்வராக பொறுப்பேற்றார். அன்று தொடங்கி மேற்கு வங்கத்தை தன் கோட்டையாக உருமாற்றினார் மம்தா. 2011 தேர்தலை தொடர்ந்து 2016, 2021 என்று 2 தேர்தல்களிலும் வென்று ஹேட்ரிக் வெற்றி பெற்றது திரிணாமுல் காங்கிரஸ். ஆனால் மக்களவைத் தேர்தலில் இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் தொடராது என்றும் பாஜக திரிணாமுல் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி அதிகப்படியான இடங்களை வெல்லும் என்றும் களத்திலும் கருத்து கணிப்பிலும் சொல்லப்பட்டது. ஆனால் 2019 தேர்தலை விட 7 தொகுதிகள் அதிகமாக வென்று மாநிலத்தில் அதிகப்படியாக 29 தொகுதிகளை கைப்பற்றி கெத்து காட்டியது திரிணாமுல். ஆனால் 2 மாதங்களில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளானார் மம்தா பானர்ஜி. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் முதுகலை படித்து வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் மேற்கு வங்கத்தில் புயலை கிளப்பியது. மம்தா பானர்ஜி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பாஜக போர்க்கொடி தூக்கியது. ஆளுங்கட்சியாக இருந்தும் மம்தா பானர்ஜி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தெருக்களில் இறங்கி கவனம் ஈர்த்தார். மம்தாவை எதிர்த்து மம்தாவே போராடுகிறார் என்று விமர்சித்தன எதிர்க்கட்சிகள். அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை தண்டிக்கும் நடவடிக்கையில் இறங்காமல் தன் ஆட்சிக்கு கெட்ட பெயர் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் மம்தா கவனம் செலுத்துவதாகவும் விமர்சனங்கள் கிளப்பியது. பொறுத்து பார்த்தவர் தனக்கு எதிரான போராட்டங்களை மேலும் மேலும் வலுத்து வருவதைக் கண்டு முதல்வர் பதவியிலிருந்தும் விலக தயார் என்று தடாலடியாக அறிவித்தார். எனக்கு முதல்வர் பதவி வேண்டாம், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதிதான் வேண்டும் என்றும் கூறினார். அதன் பின்னர் பல்வேறு போராட்டங்களை நடத்திய ஜூனியர் டாக்டர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்தார் மம்தா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விவகாரத்தை ஆரப்போட்டார். அதன் பின்னர் பெரிதளவு அரசியல் அதிரடிகள் எதுவும் செய்யாமல் சைலண்ட் பாலிடிக்ஸ் செய்து வந்தார் மம்தா. மம்தா ஆட்சிக்கு வந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிருப்தி அதிகரிப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி வெற்றி பெற காய் நகர்த்தியது பாஜக. அதே நேரம் இடைத்தேர்தலில் தோற்கும் பட்சத்தில் மேலும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்பதை மம்தாவும் உணர்ந்திருந்தார். இந்நிலையில் தான் 6 தொகுதிகளிலும் வென்று மீண்டும் ஒரு முறை பாஜகவின் ஆசைகளை நிராசையாக்கியிருக்கிறார் மம்தா. மம்தாவை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்ற நரேட்டிவை செட் செய்திருந்த பாஜகவிற்கு தேர்தல் வெற்றி மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறது திரிணாமுல். மேற்கு வங்கத்தில் 2026ஆம் ஆண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் பார்க்கப்பட்டதால் திரிணாமுல் காங்கிரசுக்கு புது தெம்பு கிடைத்திருக்கிறது.